கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நேற்றைய தினத்தில் 7, 8, 9 ஆகிய வசனங்களில் 7வது வசனத்தை பார்த்தோம். அந்த 7க்கும் 8க்கும் இடையிலே ஒரு சாண்ட்விச்சை போல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து 9வது வசனத்தில் நான் கடந்து செல்கிறேன். அது என்னென்னு சொன்னால், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது 2 வசனத்துக்கும் ஒரு பாலத்தை போல காணப்படுகிறது. இந்த உலகத்தில் நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளை அறிந்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் கூட அன்பு என்கிறதான ஒரு காரியம் நமக்குள்ளே இல்லைனாக்கா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். இன்றைக்கி அநேகர் தேவனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், எங்களுக்கு கடவுள் தெரியும், எங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும், எங்களுக்கு எல்லா காரியத்திலும் நாங்கள் நிபுணர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு வசனங்கள்லாம் நன்றாக மனப்பாடமாக தெரியும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், இஃப் யூ ஹாவ் எவ்ரிதிங் பட் யூ லேக் லவ், அன்பு மட்டும் உனக்கு இல்லைனாக்கா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் கடவுளையே அறியாதவனாய் காணப்படுகிறான். தேவனுக்கு அவனுக்கும் ஒரு தொடர்பில்லாத ஒரு நிலையில் அவன் காணப்படுவான். ஆகவே உங்களுக்கு எனக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறவர் தேவனாக இருக்கிறார். நம்ம அன்புள்ளவர்களாய் காணப்படுவோம். அந்த இடத்துல தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். நமக்கு யோவான் 3:16 நன்றாக தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பினார். இந்த வசனமும் நாம் பிழைக்கும்படிக்கு அனுப்பியிருக்கார். நம்ம செத்து மடிந்து ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக இல்லை, நம்முடைய வாழ வேண்டும், நம்ம வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று இந்த 9வது வசனத்தில் பார்க்கிறோம். இதை வைத்ததுனாலே தான் அன்பு வெளிப்பட்டது. அன்பு இது வரைக்கும் இந்த உலகத்தில் வெளிப்படாமல் இருந்தது. தேவன் உலகத்தை எதற்காக அன்பு கொண்டார்? அவர்கள் இழந்து போனதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திலே மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டதனாலே அவருடைய அன்பு நமக்கு முழுவதுமாக வெளிப்பட்டது என்று பார்க்குறோம். அவர் மட்டும் இயேசு இந்த உலகத்தில் வரலைன்னு சொன்னாக்கா நமக்கு எந்த ஒரு விடிவும் கிடையாது. இந்த தேவ அன்பு தான் நம்மை ஆள்கிறதா இருக்கிறது, நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் அந்த வெளிப்படுத்தப்பட்ட, நாம் பிழைத்திருக்கும்படி அனுப்பப்பட்ட அந்த அன்பை பற்றி பிடித்துக்கொள்வோம். அந்த அன்பு நமக்குள் அப்படியாக சாரமேற்றதாக வேரூன்றி காணப்பட நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதில் ஒரு குறைகள் எது இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு அன்பு குறைவாக இருக்குதையான்னு. அன்பை அவர் தரக்கூடியவராக இருக்கார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே, உம்முடைய அன்பு வெளிப்பட்டதையா, நாங்கள் பிழைக்கும்படியாக உம்முடைய இந்த அன்பு தேவனால் எங்களுக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.